வணக்கம். இன்னைக்கு பேச போகிற புத்தகம் வந்து அம்பேத்கருக்கு இந்து மத சாயம் பூசும் வரலாற்று திரிவுகளுக்கு மறுப்பு அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து நிமிர்வோம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த புத்தகம் வந்து இந்துத்துவ அம்பேத்கர் அப்படிங்கிற பேரில் பாஜகவினரை சார்ந்த தமிழக பாஜகலேருந்து மா வெங்கடேசன் ஒருத்தர் வந்து ஒரு புக்கு வெளியிட்டிருக்கிறாரு. ஒரு தலித் இளைஞர் வெளியிட்ட புத்தகமாம் அது. ஸோ அந்த புத்தகத்துக்கு மறுப்பு தெரிவித்து இந்த புத்தகம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியுமே அம்பேத்கரை வந்து பிரிட்டிஷ் ஆதரவாளர், பிரிட்டிஷ் உளவாளின்னு சொல்லிட்டு வாஜ்பாய் அமைச்சரவையிலிருந்து அருண் ஷோரி அப்படிங்கிற ஒரு மினிஸ்டர், அதாவது இப்போ நிர்மலா சீதாராமன் மாதிரி பொதுத்துறை பங்குகளை எல்லாம் கார்ப்பரேட்டுக்கு விற்கிறதுக்காகவே நியமிக்கப்பட்ட ஒரு அமைச்சர் அவர் இருந்திருக்காரு. ஸோ அந்த அவர் வந்து அம்பேத்கர் வந்து பிரிட்டிஷ் உளவாளின்னு ஒரு புக் எழுதினாரா, அது ஆராய்ச்சி நூலாமா வேறு. ஸோ அடுத்து இவர் எழுதின இந்த இந்துத்துவ அம்பேத்கருங்கிற புத்தகத்துக்கு மறுப்பாக தான் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கு. அம்பேத்கர் வந்து இந்து மதத்தை எப்போவுமே ஏற்றுக்கவே இல்லை. அவருடைய அம்பேத்கர் தொகுப்புகள் எல்லாமே தமிழில் வந்து ஒரே புத்தகம் அம்பேத்கர் அன்றும் இன்றும்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அதில் வந்து எல்லா தொகுப்புகளும் அவருடைய கட்டுரைகள் எல்லாம் ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாமே இருக்குது. அதில் அவர் வேத காலங்கள்லேருந்து ஒவ்வொரு காலகட்டத்தையும் அவர் வந்து இங்கே இந்த 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 மண்ணோட ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி முடிவுகளை தான் அவர் சொல்லியிருப்பார். நீங்கள் வந்து அதிலேருந்து முடிவு எடுத்துக்கணும் இது கரெக்டு அப்படின்னு. அந்த மாதிரி அவர் வந்து முழுக்க முழுக்க இந்து வேத உபநிடதங்கள், அந்த சாஸ்திரங்கள் இது எல்லாத்தையுமே அவர் வந்து அடியோடு புரட்டு பொய் புரட்டு அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய சான்றுகளை கொடுத்துட்டு போனவர். அவரை வந்து இவங்களுடைய கொள்கைக்கு ஆதரவாளராக சித்தரிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு மறுப்பு தெரிவித்து தான் அந்த புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து இந்துங்கிற பெயரை தந்ததே அம்பேத்கர் தான் அப்படின்னு இது வந்து காமனாக நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா, இந்துங்கிற நேம் வந்து பிரிட்டிஷ்காரங்க கொடுத்த நேம், அது அம்பேத்கர் கொடுத்ததில்ல. கிழக்கிந்திய கம்பெனி வச்ச நேமு. இங்கே வந்து எல்லோரும் சைவர் வைணவர்கள் ஒவ்வொரு சாமியை கும்பிட்றவங்க தனித்தனியாக இருந்தாங்க. இப்போவுமே இவங்க யாருக்குமே எந்த ஒற்றுமையுமே இருக்காது. இவங்க எல்லாருமே காமனாக இந்துங்கிற ஒரு க்ரைட்டீரியாவுக்குள்ளே பிரிட்டிஷ்காரங்க வச்சதுனால வந்துடுறாங்களே தவிர இவங்களுக்குள்ளே எந்த ஒட்டும் உறவும் எந்த ஒரு காமன் ஃபீச்சருமே எங்கேயுமே இருக்காது. அதுதான் ரியாலிட்டி. ஸோ அதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் இனியொரு அவர் வந்து ஸோ பௌத்தர்கள், சீக்கியர்கள், ஜைனர்கள் அவங்கள வந்து உள்ளடக்கி இருக்கிறாரு, இந்துங்கிறதுக்குள்ளே உள்ளடக்கி இருக்கிறாரு. ஸோ அந்த சட்ட திருத்தத்துக்கு பேரே அவர் இந்து சட்ட திருத்த மசோதான்னு தான் வச்சுருக்காரு. அவர் இந்துத்துவ ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் வச்சுருக்கிறாங்க. அதுக்கும் அவர் வந்து இங்கே யாரெல்லாம் கிறிஸ்தவர்களோ வேறு யாரையும் யூனிக்காக வந்து கொண்டு வர முடியல. இந்துக்கள்னு இவங்களை மீதி இருக்கிறவங்களெல்லாம் ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ் கிட்ட கொண்டு வர முடியாததுனால இஸ்லாமிய கிறிஸ்தவ மத சட்டங்கள் மாதிரி ஒருமித்த ஒரு சட்டம், மத சட்டம் இல்லை இந்துக்களுக்கு. ஸோ இங்கே இருந்த மீதி மக்கள் யாருக்குமே இல்லை. ஸோ அதனால் அதை இந்து மதம்னு கொண்டு வந்து இந்து சட்ட திருத்த மசோதா அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ அந்த இந்து சட்ட மசோதா வந்து பெண்களுக்கு மிக எதிரான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் அதில் சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. கொண்டு வந்து அதை வந்து ஆதரிக்கலை. அன்றைக்கி இருந்த குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் வந்து அதுக்கு ஒப்புதல் தரல. ஸோ இதை எதிர்த்து சங் பரிவார்கள், அதாவது இந்த சட்டத்தை எதிர்த்து இந்து சட்ட திருத்த மசோதா தானே இந்து பெண்களுக்கு ஆதரவான நல்ல விஷயந்தான் அது எல்லாமே. இப்போ இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க எல்லா ஃபீச்சர்ஸையும் தான் அவர் பேசியிருக்காரு. ஆனால் அதுக்கு அதாவது பல பெண்கள் வந்து வாரிசுகளை தத்தெடுக்கலாம், குழந்தை திருமணத்துக்கு மறுப்பு, அப்புறம் விதவைகளுக்கு குடும்ப சொத்துல உரிமை அப்படிங்கிற இந்த மாற்றங்களை எல்லாம் அவர் கொண்டு வர்றாரு. இதே வந்து யார் எதுக்குறானா, இந்து மகாசபை தலைவர்கள் NC சட்டர்ஜி, முகர்ஜி அப்படிங்கிற 2 மதவெறி பார்ப்பன சக்திகள் தான் எதுக்குறாங்க. ராஜேந்திர பிரசாத்தும் வந்து ஒப்புதல் வழங்கலை. அதுக்கு ஒப்புதல் வழங்காததுக்கு பின்னாடி கூட இவங்க ஒரு 15,000 பேர் சேர்ந்து, சங் பரிவார்கள் 15,000 பேர் சேர்ந்து ராமராஜ்ய பரிஷத் அப்படிங்கிற ஒரு படையை உருவாக்கி அம்பேத்கருடைய உருவப்படத்தை எரிச்சிருக்காங்க. டெல்லியில் மட்டும் 70 இடத்துல அந்த போராட்டங்கள் நடந்திருக்கு. ஸோ இவங்க வந்து இன்றைக்கி வந்து இந்துத்துவ அம்பேத்கருங்கிறாங்க.
இந்த புத்தகம் படித்தா இந்த புத்தகம் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, அம்பேத்கர் வந்து உள்வாங்கிடுவாங்க, பாஜகவினர் உள்வாங்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான ஆதாரப்பூர்வமான விஷயங்களை முன் வச்சு இந்த புத்தகம் இருக்குது. ஸோ இது வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இணையதளங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பலருக்கு இது பயன்படும். அப்புறம் அம்பேத்கர் நாக்பூரில் எடுத்த உறுதிமொழிகள், அவர் வந்து இந்துவாக நான் சாக மாட்டேங்கிறது தான் அம்பேத்கர். நான் இந்துவாக பிறந்தேன், ஆனால் இந்துவாக சாக மாட்டேங்கிறது அம்பேத்கர். ஸோ அம்பேத்கர் வந்து நாக்பூரில் எடுத்த அத்தனை உறுதிமொழிகளும் இருக்குது. ஸோ இந்த புத்தகம் வந்து அம்பேத்கரை உள்வாங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு எதிரான கருத்துக்கள் அடங்கிய ஒரு நல்ல புத்தகம். இதே மாதிரி இன்னொரு புக் இருக்குது, அதை பற்றி விரிவாக பேசலாம். நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு அடிமை யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் பற்றின புக்கு. இந்த புக்கு இப்போ கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த புத்தகம் வந்து முழுக்க அம்பேத்கர் யார், அம்பேத்கர் யார், அவர் என்ன ஆங்கிளில் செயல்பட்டார் அப்படிங்கிறத வந்து மிக தெளிவாக விளக்கக்கூடிய புத்தகம். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவர் செஞ்ச நன்மைகள், பெண்களுக்கு அவர் செஞ்ச நன்மைகள், இப்படி எல்லா பகுதிகளையும் பேசக்கூடியது. முற்போக்காளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு இதெல்லாமே பேசக்கூடிய இந்த புத்தகம் பற்றி விரிவாக இன்னொரு நாள் பேசலாம். ஸோ இது பேசும்போது இதோடு தொடர்புடைய இப்போது டிஸ்கஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இதில் நிறையா கண்டென்ட் இருக்கும் அம்பேத்கர் பற்றினது. அம்பேத்கர் உள்வாங்கிடுவாங்க, திமுக காரங்களே நிறைய பேர் பேசுனாங்க அம்பேத்கரை வந்து பாஜக காரங்க உள்வாங்கிடுவாங்கன்னு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பேசாமல் இருக்கிறதுக்கான நிறைய சான்றுகள் வந்து இந்த புத்தகத்துலேயும் இருக்கும். ஸோ அம்பேத்கர் அன்றும் இன்றும் படிச்சிங்கன்னா அதில் நிறைய